ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம். அடுத்து நாம நிருகன் அப்படிங்கிற மன்னருடைய சரிதத்தை பார்க்கிறோம். கெட்ட செயல் தீய விளைவை தரக்கூடியது. நல்ல கர்மம் கூட அளவு கடந்து செய்துட்டே இருந்தா திடீர்னு குற்றம் நிகழ வாய்ப்பு உண்டு. அதனாலதான் செயல்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்குள்ள இருக்கிறது தான் சிறப்பு. ஆர்வ கோளாறுல நிறைய செய்திடக்கூடாது. வைவஸ்வத மனுவுடைய புதல்வன் இக்ஷ்வாகு மன்னனுடைய புதல்வன் நிருகன்கிற மன்னர். அவன் மன்னனானதும் வித்வான்கள், நன்னடத்தை மிக்க அந்தணர்கள், யாரும் இவங்கெல்லாம் வறியவராய் நம்ம நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தேடி தேடி பார்த்து கொடுத்தான். ரொம்ப கவனமா இருந்தான். உலகம் பூராவும் இதை அமல்படுத்துறான். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே கொடுப்பான். இதுக்காகவே நாடெங்கும் சென்று பார்த்தபோது அவன் பார்வையில் பட்ட மக்கள் பெரும்பாலும் வாலிபர்களாக தான் இருந்தாங்க. அது காரணம் என்னன்னா, சிறுவர்கள்லாம் பாடசாலைக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. பெரியவங்கெல்லாம் வானப்பிரஸ்தம் ஏற்றுக்கிட்டு வனத்தில் போயிடுவாங்க. அதனால வாலிபர்களை தான் சந்திச்சார் நிருகன். அந்தணர்களுக்கு கோதானம் செய்கிறது உண்டு. கன்றுடன் கூடிய இளமையான கறவை பசுக்களை, அதாவது குணமுள்ள பசுக்களை, உதைக்காது அந்த மாதிரி குணமுள்ள பசுக்களை தானம் செய்தான். பசுக்களின் கால் குழம்புகள் முன்ன பேசினபடி வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். கொம்புல தங்கத்தகடு மூடப்பட்டிருக்கும். முத்து மாலைகள் அணிவித்து பட்டு துணிகள் அலங்கரித்து தானம் கொடுப்பான். அந்தணர்களுக்கு நல்ல வஸ்திரங்கள்லாம் தந்து போஜனம் செய்வித்து பூஜித்து கோதானம் செய்வான். பசுதானத்தோட நிலம், அடுத்து தங்குறதுக்கு வீடோ இல்லை மாளிகையோ, குதிரையோ, யானையோ, அன்னம், இப்படி வீடு, படுக்கை, ரத்தனம், எள்ளு, தேரு, எது எது தேவையோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தாராளமாக கொடுத்தான். குருகுல கல்வி முடிச்ச பிறகு வந்த அந்தண இளைஞர்களுக்கு பொருத்தமான கன்னியர்களை தேர்வு செய்து மனம் முடிச்சு வைத்தான். அந்த கன்னிகளுக்கெல்லாம் தானே தந்தையாக இருந்து உற்சாகத்தோட சீர்செனத்தி பண்ணான். புதுமண தம்பதிகள் விரும்பிய இடத்துல வீடு, பொருள், வாகனம் இதெல்லாம் கொடுத்தான். அவங்க பெரும்பாலும் கோயிலை சார்ந்து வாழ விரும்பினாங்க. அதுபடி அவன் ஏற்பாடு செய்தான். உலகத்துல நிருக மன்னன் மாதிரி வள்ளல்கள் 10-15 பேர் கூட தேரமாட்டாங்க. நியாயமான முறையில சம்பாதிச்ச செல்வத்தை தானம் அளிக்கணும் அப்படிங்கிறதுல குறியா இருந்தான் நிருக மன்னன். அவனுடைய தானத்துல பிரதானம் எதுனா கோதானம் தான். இப்போ நாட்டில், அதாவது அதிக பூமி அந்தணர்களுக்கு தந்தவன் அப்படின்னு பேர் வாங்கிட்டான். அவனுடைய ஆட்சியில தியாகிகள், வானப்பிரஸ்தர்கள் அவங்க மட்டும்தான் எதுவும் பெற மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே திருப்தியா இருக்கிறவங்க. பூமியில மண்ணை எண்ண முடியாது, விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அதுபோல நிருக மன்னன் தானம் அளித்த பசுக்களையும் எண்ண முடியாதுன்னு ஒரு வழக்கு சொல்லே வந்துட்டு. படைப்புல 3 குணங்கள் உண்டு, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது குறிப்பிட்ட அளவு உலகத்துல இதோடைய புழக்கம் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு சமநிலையில ஓடுது. அந்த சமநிலை கெடும்போது சிருஷ்டிகர்த்தா அதை ஏதாவது ஒரு ரீதியில அதை சமம் பண்ண வேண்டி வரும். நிருகன் அளவு கடந்து தானம் செய்ததுனால ஒரு முறை தப்பு நடந்துருச்சு. அந்தணனுடைய பசு தன்னுடைய கன்றோட அங்கங்க எங்கேயோ ஓடி போயிட்டு நிருகனுடைய கோசாலைக்குள்ள கலந்துக்கிட்டு யாருக்கும் தெரியல. அது கபிலா இன பசு, ரொம்ப சாது. மன்னனுடைய பசு கூட்டத்துல இப்படி இது திடீர்னு வந்தது. இதை வேலைக்காரங்களும் பார்க்கல. ஆனா நல்லா சாப்பாடு இருக்கு, மாடுகள்லாம் நல்லா நிம்மதியா சாப்பிடலாம். அப்போ யாரும் கவனிக்கல. அந்த பசு அரசு கொட்டகை, அந்த மாட்டு கொட்டகைகளே ராத்திரியெல்லாம் தங்கி இருந்தது. காத்தால மன்னன் கோதானத்துக்கு தயாராகிறான். அப்போ முதல்ல அந்தணனுக்கு அந்த வெளியே இருந்து வந்த பசு மாடை கன்றோட கொடுத்துட்டான். நல்ல கபில பசுங்கிறதுனால என் பசுவை காணுமேன்னு சொல்லி அந்த எஜமான் அதை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான். அப்போ எதிர்த்தாக்குல இந்த அந்தணன் பசுவோட போறத பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியமாயிட்டு.
அப்போ என்ன என் மாட்டை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு இவன் கேட்க, அவன் தான் தானம் பெற்ற விவரத்தை, மன்னன் கொடுத்த விவரத்தை சொல்ல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிடுச்சு. இப்பதான் ராஜா எனக்கு இதை கொடுத்தாரு, அது நெற்றியில பாருங்க குங்குமம்லாம் இருக்கு, பூஜித்த அடையாளங்கள்லாம் இருக்கு, இப்பதான் கொடுத்தாருன்னு இவன் சொல்ல, அதை எப்படி அவர் தரலாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதமாகி இந்த பிரச்சனை வந்து ராஜா கிட்ட போகுது. அப்போ தானம் பெற்றவன், மன்னா பசுவை இப்போதானே தானம் கொடுத்தீங்க எனக்கு. அவன் வந்து ஆமான்னு தலையாட்டுறான். அப்போ இவங்க வாக்குவாதம் பண்ணும்போது ஒன்றும் புரியல, 2 பேருக்கும் அவன் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த பசுவை இழந்த எஜமான் இருக்கானே, அவனும் பிராமணன் தான். அவன் வந்துட்டு, நான் எதுக்காக ஊருக்கு வெளியே தங்கி இருக்கிறேன், உங்களுக்கு பக்கத்துல நான் இருந்தா கூட நான் என்னைக்காவது தானத்துக்காக வந்திருக்கேனா? நான் ஒரு குறிப்பிட்ட தர்மம், யார்ட்டையும் தானம் பெறக்கூடாதுன்னு ஒரு தர்மத்துல நான் நிக்கிறேன். இப்படி இருக்கும்போது என்னுடைய மாடை நீங்க எப்படி கொடுக்கலாம்? என்கிட்ட இருக்கிற மாடை அபகரிச்சிருக்கீங்க, அபகரிச்சு இன்னொருத்தருக்கு தானம் வேற பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு, இது மன்னிக்க முடியாத தப்புன்னு சொல்லி சத்தம் போடுறான் அந்த பிராமணன். அப்ப அரசன் அவன் காலில் விழுந்து, ஆகா இப்படி ஒரு தவறு நடந்து எனக்கே தெரியாது, இந்த தவறுக்கு நான் பரிகாரமா 10,000 இதே ஜாதி பசுக்களை உனக்கு கொடுக்கறேன், அப்படி இல்லாட்டி கூட உனக்கு எந்த பசு தேவையோ நீயே தேர்ந்தெடுத்துக்க, கொட்டகைக்கு போ தேர்ந்தெடுத்துக்க, எதுவும் மனசுல நினைச்சிக்காதன்னு சொல்லி எடுத்து சொன்னா அவன் கேட்குற மாதிரி தெரில, இவனும் விடுற மாதிரி தெரில. அப்போ பசுவை வந்து விற்கும் அதர்மத்தை செய்ய தூண்டுற நீ அப்படின்னு சொல்லி அந்த பசுவை பறி கொடுத்தவன் சொல்றான். இப்படி திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்க அவன் மறுக்க ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு. இப்போ தானம் பெற்ற அந்தணனுக்கும் கோபம் வந்துருச்சு. மற்றவங்களுக்கு உரிமையானதை அபகரிச்சு தானம் தந்திய, உன்னுடையதை தானே நீ தானம் தரணும், உன்னுடையதுன்னு இல்லாத போது அதை தானம் செய்ய என்னை வச்சு சங்கல்பம் வேற செய்ய சொல்லிட்ட, இது எவ்வளோ பெரிய பொய் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் புலம்ப, இப்படி 2 பக்கமும் ஏச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த ராஜா. அவனால சகிக்க முடியல. அப்போ அந்த வருத்தத்திலே அவன் செத்தும் போயிட்டான் நிருக மன்னன். யமபுரிக்கு அவனுடைய ஆத்மா போகுது. அந்த நிருகனை யமன் வரவேற்றார். எந்த ஜீவனுக்கும் கிடைக்காத வசதி அவனுக்கு அங்க கிடைக்குது. யமன் வந்து கேட்குறான், பல நல்லதுகளே பண்ணிக்கிட்டே வாழ்ந்தீங்க, ஒரே ஒரு கெட்டது பண்ணிட்டீங்க, நல்லதின் பலனை முதல்ல அனுபவிக்கிறீங்களா இல்லை கெட்டதோட பலனை முதல்ல அனுபவிக்கிறீங்களான்னு கேட்குறான் யமன். அப்போ நிருகன் சொல்றான், கெட்டதோட பலனை முதல்ல அனுபவிச்சிடுறேன், இல்லாட்டி எனக்குள்ள அந்த இது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், முதல்ல அந்த கணக்கை நான் தீர்த்துடுறேங்க. உடனே யமன் வந்து, அப்படின்னா ஒரு கோணலான யோனிக்குள்ள உனக்கு பிறவி கிடைக்கும்னு அனுப்பிடுறாரு. இதனால இந்த நிருக மன்னன் ராட்சச ஓனானா பிறக்கிறான். இட்ஸ்வாக் வம்சத்திலேயே பிறந்த ரைவதன் புதல்வன் ஆனர்தன். அவன் மூலமா உண்டான புனித ஸ்தலம் குசஸ்தலிங்கிற நகரம். அங்க ஒரு கிணத்துல வந்து இந்த ஓனான் கிடக்குது. பொதுவா ஓனான் வந்து இலைகளையும் சாப்பிடும், கிருமிகளையும் சாப்பிடும். ஆனா நிருகன் அசாதாரணமான நபருங்கிறதுனால அவ்வளவு ராட்சச உருவம் இருந்து கூட பட்டினியே கிடந்தான். சீக்கிரமா உடலை விடணும்ட்டு பட்டினி கிடந்தான். அப்போ தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள அது சுருண்டு கிடக்கிறான். அவனுடைய உடம்பு ரொம்ப உலர்ந்து போய் இருக்கு. பல யுகங்கள் தாண்டி துவாபர யுக முடிவு வருது. ஒரு நாள் கிருஷ்ணருடைய வாரிசுகள் கூட்டம், பிரத்யும்னா, சாம்பன், பானு, சாரு, கதன், இவங்கெல்லாம் வந்து விளையாடிக்கிட்டே, குதிரையில விளையாடிக்கிட்டே வெளியே போனவங்க இந்த கிணத்து பக்கம் வந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அதுல அவங்களுக்கு அசதியாச்சு தான், தாகம் எடுத்தது. கிணறுல தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தா உள்ள தண்ணீர் இல்லை, ஓனான் தான் கிடக்குது, ரொம்ப பெரிய உருவமா இருக்கு. அப்போ கிணத்துக்குள்ள பாவம் இது உடம்ப நிமிர்த்த கூட முடியல, வட்டமா கிடக்குது. இதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லி செடி கொடிகளை கயிறா திரிச்சு அதோடைய கழுத்துல கட்டு போட்டாங்க. இழுத்தா இழுக்க முடியல, ரொம்ப கனமா இருக்கு. அப்போ எல்லாரும் ஓடி போய் அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, கிருஷ்ணர்கிட்ட, அப்பா ஒரு குறுகலான கிணத்துல அசாதாரணமான ஒரு பெரிய ஓனான் எப்படியோ விழுந்துருச்சு போல, அதால அசையக்கூட முடியல, பாவமா இருக்கு, எங்களால மனசு கேட்கல,
உள்ள இறங்கி நிற்க கூட இடம் இல்லை, அதை நீங்க தான் காப்பாற்றணும்னு கிருஷ்ணர்கிட்ட முறையிட்டாங்க. கிருஷ்ணர் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கும் போது பக்கத்துல காடுகளா இருக்கு, மரங்களையெல்லாம் வெட்டி அந்த கிணறை நோக்கி நாம பாதை அமைக்கலாம் ஓனானுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிருஷ்ணர் இயற்கையை சிதைக்க மனசு இல்லை, அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எழுந்திரிச்சு போறார். கிணத்து பக்கம் வந்தார். உள்ள எட்டி பார்த்து அப்படி குனிஞ்சு பார்த்தார். பார்த்தா ஓனா அப்படியே உயிர் போற கண்டிஷன்ல இருக்கு. தம்முடைய இடது கையால அந்த ராட்சச ஓனனை பூ போல தூக்கி வெளியே விட்டுறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, இவ்வளவு சுலபமா தூக்கி வெளியே போடுறாரு நம்ம அப்பான்னு பாக்குறாங்க. அப்போ ரொம்ப அந்த ஓனான் கிருஷ்ணன் கைப்பட்டதுமே கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான தேவனா மாறிடுறார். ரத்தின அலங்காரம், மாலை கழுத்துல மாலை கிடக்குது, கிரீடம் இருக்குது. கைகூப்பி அந்த நபர் கிருஷ்ணரை வணங்குறார். கிருஷ்ணர் அவங்கிட்ட தேவன் போல தெரியுது, எதுக்காக ஓனானா பிறந்தீர்னு கேட்க அந்த தேவன் சொல்றான், பரமேஸ்வரா, அனைத்தும் அறிந்தவரே, உங்களுடைய அறிவுக்கு திரை போட உலகத்துல எதுவும் இருக்கா என்ன? காலமும் மாயையும் உமக்கு திரை போட முடியாது. உலக வள்ளல்கள் பற்றி நீங்க கேட்டிருக்கும் போது என் பேரும் உங்களுக்கு உங்க காதுக்கு எட்டி இருக்குமே அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு தொண்டை தழுதழுக்க தன்னுடைய கதையை போறான்னு சொன்னான். இப்படி நெருக மன்னனா இருந்தேன், தெரியாதனமா ஒரு தானத்தை தப்பா பண்ணி ஓனானா பிறந்தேன் அப்படிங்கிறான். அப்போ உங்களுடைய அகாரணமான கருணையால இங்க வந்திருக்கீங்க, நீங்க பெரிய தர்ம நாயகன், தர்மத்தின் பயனா உம்மை அடைய முடியாது, உங்க கருணையால தான் அடைய முடியும். நான் இனிமே தேவலோகத்துக்கு போயிடுவேன். நான் தான தர்மங்களை உத்தம லோகம் செல்லணும் அந்த உத்தேசத்துல தான் செய்தேன். எனக்கு எங்க போனாலும் சரி, எந்த யோனியில பிறந்தாலும் சரி, என் மனசு உங்களுடைய பாதங்களே கிடக்கிறதுக்கு அருள் புரியுங்கன்னு வேண்டினான். அவனுக்கு தேவலோகம் போகிற உற்சாகம் கூட இல்லை. பகவான் அவனுக்கு விரும்பிய வரத்தை கொடுத்தார். அடுத்து பகவான் துவாரகா திரும்புறார். வாரிசுகளோட போனார். வாரிசுகளெல்லாம் உட்கார வச்சு, நெருகன் எவ்வளவு பெரிய வள்ளல் தெரியுமா, ஆனா ஒரு பிராமணனுடைய உரிமையை அபகரிச்சான், அதன் பலனா ஓனானா பிறந்தான். நீங்கெல்லாம் ராஜாவா இருந்தாலோ ஆட்சி பண்ணாலோ எந்த நிலையிலையும் கவனமா இருங்க, பிராமணனுக்கு குற்றம் செய்யாதீங்க, குற்றம் இழைக்காதீங்க. அப்படி பிராமணனுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா இப்படி அடுத்த பிறையில ஓனானா தான் பிறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறார். இந்த கதையும் பாகவதத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா.